ஹலோ மைடியா buddies, வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அரசன் அந்த படத்தோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அரசன் ஒரு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு பயங்கரமான ஒரு காம்போவாக அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ இது. ஸோ எஸ்டிஆர் அப்புறம் வெற்றிமாறன் இவங்களுடைய காம்பினேஷனில் உருவாயிருக்கு. மெயின்லி அனிருத் இந்த படத்துக்கு வந்து மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று, இந்த ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து பார்த்துட்டு அவர் ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் எக்ஸில். அது என்னென்னா, இது டைம் இருந்தால் முடிஞ்சால் தேட்டரில் பார்த்துருங்க, பக்கா தேட்டர் மெட்டீரியலாக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் தேட்டரில் பார்க்க முடியல. இப்போ வாங்க உங்களோட சேர்ந்து நானும் பார்த்துட்றேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோமா? 5 minutes 35 seconds. மேனரிசம் சூப்பராக இருக்கு. பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன், சேர்த்தவன், இடம், பேர், ஊர், டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்ருங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற மேட்டரில் பாதிக்கு மேலே எல்லாம் இன்னும் கோர்ட்டில் தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்கள் பாட்டுக்கு அது சீரியஸாக படமாக எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ, சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாற்ற போகிறோம்ல சார். எதுக்குடா மாற்றணும்? நல்லா தானே போய் நிற்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்கள் சார். இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லை சார், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இந்த கார்டை போட்டு விட்ருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயாக படுத்து எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தால் கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். நல்லா இருக்கு அவர் அந்த ஸ்லாங் பேசுறது. சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷை நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டு மாதிரிங்க. அம்பா, நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா ஆகுதா சார்? ரிஸ்க் எடுக்காமல் எப்படிங்க சார்? ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம். வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்கிற மவுட்ருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. அப்படியே தூக்கிட்டு போதுங்க. வாவ், சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட்டை பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்கம்மா. என்னங்க இப்படி இருக்காரு?
வந்து டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது. இது 100% புட்டாப்புங்க. நான் நிரப்பராதிங்கம்மா. இதான் thumbnail. Goosebumps elevation வேற லெவல் உண்டு. சரியான ஒரு படம். எஸ்டிஆருக்கு அப்படியே வேறு மாதிரியான ஒரு ஜானரில் ஒரு படம். பார்க்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த ப்ரோமோவே வந்து 5 மினிட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 5 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸு. ஸோ படமாக எப்படி வரப்போகுதுங்கிறதுல செம்ம வெயிட்டிங்கில் இருக்குது. மரண வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய எக்ஸைட்மெண்ட் வந்து ஸ்கை ஹையில் இருக்குது. ஸோ வேற மாதிரி இருக்குங்க. அதுலேயும் மெயினாக வந்து அந்த ஃபாண்ட்டு எக்ஸாக்டாக அந்த வடச்சென்னை அந்த ஃபாண்ட் அந்த லுக்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் டக்குன்னு நான் ஃபஸ்ட் டைம் இந்த டைட்டில் ரிவீல் அந்த போஸ்டரில் பார்க்கும்போது நான் அசுரனா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அப்படி மைண்டு போயிடுச்சு. ஸோ ஆனால் அப்புறம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா அரசன் அப்படின்னு டைட்டிலு. ஸோ எஸ்டிஆருக்கு ஒரு ஆப்டான ஒரு டைட்டில்னு சொல்லலாம். வேற மாதிரி இருக்குது. அது அவர் அந்த ரத்த கலரில் அப்படி உடம்பு முழுசும் ரத்தத்தோடு பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்காருங்க மனுஷன். அதுவும் அந்த ஸ்லாங் அவர் பேசுறது வந்து க்யூட்டாக அழகாக இருக்குது. இது ஒரு கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் நெல்சன் வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். மேபி இந்த ப்ரோமோக்காக அப்படி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை மேபி படத்தில் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ நெல்சன் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதைக்காக அந்த ரவுடி இருக்கார்ல, ஐ மீன் அந்த எஸ்டிஆர் கேரக்டர், அந்த கேரக்டர் அவர்கிட்ட போயிட்டு அவருடைய லைஃப்பில் நடந்த ஸ்டோரி இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை ஒரு கதையாக படமாக பண்ணுறதுக்காக போய் கேட்டுட்ருக்காங்க. அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஏன் வேஷத்தில் யாரை நடிக்க வைக்க போகிறீங்கன்னா, அதில் சிம்பு வந்து தனுஷ் அவர் பேரை சொல்கிறது வந்து வேறு லெவல். அதை என்ன தான் வந்து அவங்களுக்குள்ள அந்த போட்டி இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்கிறத வந்து இது நல்லா தெரியப்படுத்துது. ஸோ வடச்சென்னை அந்த வேர்ல்டில் எஸ்டிஆர் அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை இந்த படம். நாட்ட வடச்சென்னை 2. இது வடச்சென்னை 2 கிடையாது, அரசன். இது தனியாக அந்த ஒரு யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி, லைக் அவெஞ்சர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனி ஹீரோவுக்குன்னு தனித்தனியாக படம் இருந்தாலும் அவங்கெல்லாம் கொலாபரேஷனாக ஒரு படம் வரும்ல, அந்த மாதிரி மேபி ஃப்யூச்சரில் எஸ்டிஆர் தனுஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த படம் இந்த ப்ரோமோ உறுதிப்படுத்துது. ஸோ அனிருத் பிஜிஎம் அதை பேசி ஆகணும். அனிருத்தோட பிஜிஎம் வந்து பயங்கரமாக எலிவேஷன் செம்மையாக பண்ணுது. அங்கே எஸ்டிஆரோட ஆக்டிங் அது ஒரு பக்கம் அப்படி நம்மளை அப்படி எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்க வச்சாலும் பின்னாடி பிஜிஎம் வந்து வேறு லெவலில் நம்மளை கொண்டு போகுது. எல்லாமே ஆல் திங். எனக்கு என்னமோ இந்த படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஒரு குட் வைப்போடையே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷுவர் ஷாட்டாக இந்த படம் அடிக்கும்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஃபீல் பண்ணுறேன் தேட்டரில் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஏன் எஸ்டிஆர் சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. தான் பக்கா தேட்டர் மெட்டீரியலாக வந்திருக்கு. ஸோ தேட்டரில் பார்த்தோன்னா இன்னும் வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸாக இருந்திருக்கும். இங்கே எப்படி பார்க்கும்போதே வந்து எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. தேட்டர்லாம் பார்த்தோன்னா தெரிச்சிட்ருப்பேன்.
ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.